ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் ஸ்ட்ரா வந்து 636. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 327. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து 9075. அதில் 7 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. 7 நம்பர் தான் சி போர்டில் சொல்லியிருந்தேன். சி போர்டில் 7 7 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி போன வார சாட் மட்டும் ஓகேவா, அங்கே இருக்கிற ஏபி போர்டை பெருகல் பண்ணி 9 நம்பர் எடுத்திருந்தேன். 9 பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி இருக்கிற 4வது டிஜிட் நம்பர் ஓகேவா, 3வது, அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா 3வது டிஜிட் நம்பரில் பாஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து 3வது டிஜிட் நம்பர். நம்ம ஏபிசி போர்டில் அங்கே வந்து 9 பாஸ் ஆகலை. 9 பாஸ் ஆகிருந்தது, ஆனால் ஒரு போர்டு சேஞ்ச் ஆகி பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி சி போர்டில் ஒரு நம்பர் இருந்தது. அதுக்கடுத்து 0 நம்பர் நம்ம இந்த இது மட்டும் சாட் மட்டும் ஓகேவா, ஒரு 4 வார சாட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பரில் 0 பாஸ் ஆகலை. இப்போது இங்கே 0க்கு முன் வாரத்தில் இருந்த 7 பாஸ் ஆகிருக்கலாம் ஓகேவா. ஆனால் 7 வேறு மெத்தடில் சொல்லிட்டதுனால இந்த 0 நம்பர் வரல. 7 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 9 வந்து ஒரு நம்பர், ஒரு போர்டு வந்து முன்னாடி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் முதல் மெத்தட் எடுக்கிறீங்கன்னா இந்த முதல் மெத்தட் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் சார்ட் மட்டுமே ஓகேவா. இந்த மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருந்தேன். இப்போது 348, 337, இங்கே 279. இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 543, 482. அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த நாள் வந்து 737, 622. இங்கே 887, அதுக்கு அடுத்து 199. இங்கே 334, அதுக்கு அடுத்த வாரம் 769. இப்போ நேற்றைய நம்பர் 327, அதுக்கு முன்னாள் நம்பர் 348. இப்போ இந்த நேற்றைய ரிசல்ட்டும் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டும் ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறீங்கன்னா 3, 4, 8, 2, 7 இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே இதுக்கு அடுத்து வர ரிசல்ட் வந்து 9, 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஏன்னா இந்த மந்த் சார்ட்டில் இது வரைக்கும் ரிசல்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கம்பேர் பண்ணுறீங்க, இது எல்லாமே இந்த மந்த் சார்ட்டு தான், தனித்தனியாக ரிசல்ட் எழுதியிருப்பேன் இங்கே. இப்போ இங்கே வந்து 3, 4, 8, 2, 7 அதுக்கடுத்து மறுபடியும் இங்கே 9 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 3, 4, 8, 2, 7, 6 ஓகேவா, இங்கே லைன் போட்டிருப்பேன். 3, 4, 8, 2, 7, 6 இந்த இடத்துல 3, 4, 8, 2, 7, 9 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே 8, 7 இருக்கும்போது அதுக்கடுத்து 9 நம்பராவது வந்திருக்கலாம். இங்கே 3, 4, 7, 6, 9. இப்போது 3, 4, 7, 8, 2 எல்லா நம்பருமே இருக்குது. 6, 9 இன்னும் பாஸ் ஆகலை. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6, 9 பாஸ் ஆகலை. இந்த 2 நம்பருமே நான் வந்து ஆல் போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் வந்து 1 மட்டும்தான் ஓகேவா. அடுத்தடுத்த நம்பர் எப்படி இந்த ஆகஸ்ட் மந்தில் இது வரைக்கும் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்களோ இதை மட்டும் கம்பேர் பண்ணி, இப்போ நேற்றைய நம்பர் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3, 4, 8, 3, 2, 7 இந்த மாதிரி நம்பர் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஆகஸ்ட் மந்தில் இருக்கிறது ஒரு 4 இடத்துல இந்த மாதிரி நம்பர் இருக்கும். 3, 4, 8, 2, 7 இங்கே 9 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 3, 4, 8, 2, 7 இங்கே 6 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 8, 7 அதுக்கடுத்து 9 நம்பர் வரும். இங்கே 3, 4, 7, 6, 9 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 3, 4, 7, 2, 8 எல்லா நம்பருமே இருக்குது. இதுக்கு அடுத்து வந்தால் 6, 9 வரலான்ட்டு இந்த 2 நம்பருமே ஆல் போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நாள் நம்பர் இங்கே வந்து சம்ருதி, 2வது நாள் பாக்யதரா, இப்போ அடுத்து ஸ்ரீசக்தி, நேற்று ரிசல்ட் நம்பர் தனலட்சுமி, இப்போ வந்து காருண்யா ப்ளஸ். இப்போ இந்த வாரம் மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் எப்படி கம்பேரிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு நம்பர் 3ன்ற நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. சண்டே ஒரு நம்பர் 3 பி போர்டில் இருக்கும், 935. மண்டே 322 பாக்யதரா நம்பர், ஸ்ரீசக்தி நம்பர் 348, நேற்று தனலட்சுமி நம்பரும் 377. எல்லா ரிசல்ட்டுமே நம்ம கம்பேர் பண்ணும்போதே இந்த வாரம் ஃபுல்லாக 3 பாஸ் ஆகிருக்கு. அதுவும் ஒரு போர்டில். சண்டே வந்து பி போர்டு, மண்டேவும் ஏ போர்டு, டியூஸ்டேவும் ஏ போர்டு, நேற்று ரிசல்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் 3 பாஸ் ஆகிருக்கு. அதனால் 3 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஓகேவா. இந்த மெத்தட் வந்து இது வந்து கெஸ்ஸிங் தான், சாட் வச்சு சொல்லலை. இந்த வார சாட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 3 வரதுனால 3 நம்பரும் நான் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா ஒரே நம்பரே வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கூட ஒரு சில டைமில் கொடுக்கலாம். அதனால் 3 மட்டும். இந்த 2வது மெத்தடில் இதில் வந்து எந்த கம்பேரிஷனும் இல்லை, இது ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இருக்கிறதுனால 3 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்றைய வீடியோ சொன்ன அதே மெத்தட் தான் ஓகேவா. இப்போ இங்கே வந்து சம்ருதி நம்பர் இந்த வாரம் பாஸ் ஆன நம்பர் 935, போன வாரம் நம்பர் 543, 482 இதான் 6 டிஜிட் நம்பர். போன வாரம் ரிசல்ட்டில் இருக்கிற ஏபி போர்டை பெருகல் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். 4, 8, 4, 8, 32னா இந்த 3, 2லேருந்து 3 மட்டுமாவது இந்த வாரம் ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து பாக்யதரா இந்த வாரம் நம்பர் வந்து 322,
போன வார பாக்கியத்ரா நம்பர் 6 டிஜிட் நம்பர் 737622. அங்கே இருக்கிற ஏபி போர்டு மட்டும் பெருக்கல் பண்ணுங்கள். 62 62 12னா 2 மட்டுமாவது இந்த வாரம் பாக்கியத்ராவில் ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து ஸ்ரீசக்திக்கு இந்த வார்த்தை நம்பர் 348. போன வாரம் 6 டிஜிட் நம்பர் வந்து 279 975. அங்கேயும் ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா 97 97 63னா 3 மட்டுமாவது இந்த வாரம் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து தனலட்சுமி ரிசல்ட். நேற்று நம்பருக்கும் இதே மெத்தட் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் வந்து ஒரு போர்டு சேஞ்ச் ஆகி முன்னாடி போயிடுச்சு அந்த நம்பர். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் ஏபிசி போர்டு 327. அதுக்கு முன்னால் தனலட்சுமி ரிசல்ட் 6 டிஜிட் நம்பர் 380 334. அங்கேருந்து ஏபி போர்டு வந்து 33 எடுத்தால் 9 நம்பர் தான் வரணும் ஓகேவா அப்படின்ட்டு 9 ஏ போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் 9 பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஏபிசி போர்டு இல்லாமல் டி போர்டு, அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு 9 நம்பர். ஆனால் இந்த மெத்தட் வந்திருக்கு இந்த வாரம் ஃபுல்லாக. நேற்று மட்டும் இங்கே 0 இருக்கிறதுனால ஒரு வேளை கேம் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஒரு போர்டு வந்து மாறி வந்திருக்கலாம். இப்போ இதே மெத்தடே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி இப்போது காரணியா ப்ளஸ்க்கு போன வார்த்தை நம்பர் வந்து 335 769. அங்கே இருக்கிற ஏபி போர்டு வந்து 76 76 பெருக்கல் பண்ணுறோம்னா 42 மட்டும்தான். அப்போ 4 இல்லைனா 2 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகலை. இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் இது ஒன்று தான். இந்த வாரம் ஃபுல்லாக அதாவது ஒரு 3 நாள் இந்த மெத்தட் பாஸ் ஆகிருந்தது. நேற்று மட்டும் இந்த நம்ம பாஸ் ஆன நம்பர் வந்து ஒரு போர்டு வந்து முன்னாடி பாஸ் ஆகிடுச்சு, அதாவது டி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ இங்கே சம்ருதியில் 4 8 32னா இந்த வாரத்தில் 3, பாக்கியத்தரால் 6 2 12னா இந்த வாரத்தில் 2, ஸ்ரீசக்தியில் 9 7 63னா இந்த வாரத்தில் 3. இப்போது நேற்று தனலட்சுமியில் 3 3 9னா 9 பாஸ் ஆகிருந்தது, ஒரு போர்ட் சேஞ்சு. இப்போ அடுத்து காரணியா ப்ளஸ்க்கு போன வார்த்தை நம்பர் 769. அங்கேருந்து ஏபி போர்டு வந்து 76 76 42னா 4 இல்லைனா 2 தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏதாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற கம்பேரிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த் சார்ட், அதே மாதிரி போன வாரம் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி, அதே மாதிரி இந்த வீக்லி சார்ட் இந்த வாரம் ஃபுல்லாக 3 பாஸ் ஆகிறதுனால 3 ஒரு போர்டில் எல்லாமே சார்ட் கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த கம்பேரிஷன் கெஸ்ஸிங் எல்லாமே உங்கள் மெத்தட் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போ எல்லா நம்பருமே எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 3, பி போர்டில் 6 9, சி போர்டில் 4 2, பாக்ஸ் 364 362 394 392. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 36 39, பிசி 64 62 94 92, ஏசி வந்து 34 32. இப்போ எடுத்துருக்கிற எல்லா நம்பருமே வந்து சார்ட் படி கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான் ஓகேவா. நீங்களே இதில் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் உங்களுக்கே கரெக்டாக தெரியும் இதில். அதனால தான் வந்து 3 பி போர்டில் 6 9, சி போர்டில் 4 2, ஆல் போர்ட்லேயும் 6 9 சொல்லிவிட்டு பாக்ஸ் 364 362 394 392. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.